அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசாங்கம் ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2006ஆம் ஆண்டிலிருந்து வழங்கக்கூடிய ஒரு விருது தான். என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்தலைவர் காமராஜர் விருது. நமக்கு கல்வி சார்ந்து யாரெல்லாம் சிறப்பான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 2006ஆம் ஆண்டிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டே வருது. இந்த விருது பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் தினத்தன்று நமக்கு அந்த நபர்களுக்கு வழங்கப்படுது. அந்த வகையில் இந்த வருஷம் யாருக்கு இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் பார்த்தோம்னா தங்கபாலு அவர்களுக்கு இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதை தான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி பட் ஆல்சோ கிரேட்டர் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நிறைய டிராஃப்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத நியூ எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹையர் எஜுகேஷனில் ஒரு புது ஒரு ரிஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நம்ம படிக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ்லாம் பார்த்தோம்னா 4 வருஷம் இன்ஜினியரிங்னா படிச்சிருப்போம், 3 வருஷம் ஆர்ட்ஸ்னா வந்து படிச்சிருப்போம், அதுக்கு மேலே பிஜி, அதுக்கப்புறமா பிஹெச்டி அதெல்லாமே போயிருக்கும் அப்படியே படிப்படியாக. ஓகேங்களா? இப்போ இந்த யூஜி கோர்சஸே பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸோட அலைன் ஆகிற வகையில் இந்த 2 ஸ்டாண்டர்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன? ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம ஒரு 4 வருஷம் படிக்கக்கூடிய டிகிரியை சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். இதே எக்ஸ்டெண்டட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப டீப்பாக படிக்கிறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த ஆக்ஸலரேட்டட் அண்ட் எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸோட சேலஞ்சஸை பற்றியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது? இப்போ ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா, நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராமை எடுத்து நான் படித்து சீக்கிரமாக வேலைக்கு போக முடியும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படிக்கிறப்பயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராமை எடுத்து சீக்கிரமாக டிகிரி படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸை, அடுத்தடுத்த கோர்சஸை வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸை கொடுக்க முடியும். ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே குயிக்காக என்டர் ஆகணும், எனக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இந்த ஆக்ஸலரேட்டட் எஜுகேஷனில் வந்து இருக்குது. சரிங்களா? இதுவே எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் கீழே ஒரு டிகிரியை நம்மள எலாபரேட்டாக படிக்க முடியும். ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அந்த கோர்ஸ் மேலே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண முடியும். ஒருத்தரோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்டை இந்த எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒருத்தர் உண்மையாலுமே அந்த சப்ஜெக்டில் வந்து ரிசர்ச் ஸ்காலராக ஆகணும், இல்லை பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்தியாவோட எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனை வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸோட அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்ஸலரேட்டட் அண்ட் எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கோர்ஸை சீக்கிரமாக முடிக்க வைக்குது. அப்போ அந்த ஆக்ஸலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராமை படிக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும், மேலோட்டமாக தான் தெரியும், ரொம்ப டீப்பாக அதை பற்றின விஷயங்கள் தெரியாது. ஓகேங்களா? இதுவே எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, ஒரு கோர்ஸை 5 வருஷத்தில் முடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 வருஷம் 7 வருஷம் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த டிகிரியோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாயிரும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல ஒரு சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ்க்குலாம் நம்ம ஆக்ஸலரேட்டட் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கில் வந்து நமக்கு நிறையா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒருத்தருக்கு வந்து ஆக்ஸலரேட்டட் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறப்ப, விரைவாக நம்ம அவங்கள படிக்க சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ அவங்களால ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறதுக்கு பெட்டர் எக்யூப்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அதே மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இப்போ யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பண்ணணும்னா ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராம் எடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு தனி கரிக்குலம், எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம் எடுக்கிறவங்களுக்குன்னு தனி கரிக்குலம் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராமை எப்படி சொல்லி தர போகிறோம், எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம்ஸ் எப்படி சொல்லி தர போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ், இவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ், என்ன மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அந்த டிகிரியை முடிக்கிறதுக்கு இருக்க போகுது, என்ன மாதிரியான கமிட்மெண்ட்ஸை மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இதில் முக்கியமான சேலஞ்சு இந்த கரிக்குலம் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஏன்னா எலாபரேட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எலாபரேட்டாக படித்தா மட்டும் தான் நமக்கு புரியும். அதை நம்ம ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராமுக்காக கம்மி பண்ணி கொடுக்கறது பெரிய அளவில் மாணவர்கள் வந்து பெட்டர் எக்யூப்டாக வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம மாணவர்கள் கிட்ட பார்த்தோம்னா தே ஆர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த நாலேஜ் அப்படிங்கிறது இல்லை, ஸ்கில் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸை மறுபடியும் நம்ம டெவலப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தோம்னா இன்னொரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரோவோட சேர்பர்சனாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வி நாராயணன் அப்படிங்கிற ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இஸ்ரோவுடைய 11வது சேர்பர்சனாக வந்து வந்திருக்காரு. இஸ்ரோவோட சேர்பர்சன் சோம்நாத், அவருடைய பதவிக்காலம் திங்கட்கிழமையோட முடிஞ்சிருச்சு. அதனால தான் கேபினெட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் வி நாராயணன் அவர்களை வந்து இஸ்ரோவோட 11th சேர்பர்சனாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.